என்ன இவன் எங்க இருக்கானே தெரியலையே. அங்கிள், என்ன உள்ளீச்சல் அடிச்சு வரீங்க? அதுவா, ரொம்ப சிம்பிள். நீ கூட பண்ணலாம். அப்படியா? நீ என்ன பண்ற? மூச்சை பிடிச்சிக்கிட்டு உள்ள போய் அப்படியே நீந்தணும், சரியா? பண்ணு பாப்போம். சுடரு போச்சு போச்சு. அந்த வேலு இங்கதான் சுத்திட்டு இருக்கான். இப்ப நான் என்ன பண்றது? ஏற்கனவே வீடு வரைக்கும் தேடி வந்தான். அன்னைக்கு எப்படி தப்பிச்சிட்டோம், இன்னைக்கு எப்படி தப்பிக்க போறோன்னே தெரியல. எப்படி நம்ம போற இடத்துக்கு எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணானே தெரியல. நாம இங்கதான் இருக்கோம்னு தெரிஞ்சுதான் அவன் இங்க வந்திருக்கானா, இல்ல பொதுவா தேடுறானா? ஐயோ, பொதுவா தேடணும் எதுக்கு பிஜேபி வரணும்? அப்ப அவனுக்கு நம்ம இருக்க இடம் தெரியுமா? அப்பாவுக்கு ஏதாவது தெரியுமான்னு விசாரிக்கலாம். ஐயோ, போன் எடுங்கப்பா. போன் எடுங்கப்பா. புது நம்பரா இருக்கு, யாருன்னு பாப்போம். ஹலோ, அப்பா அப்பா. சுடர் குரல் மாதிரி இருக்கு. அப்பா, அந்த வேலு இங்க நான் இருக்கிற இடத்தையே தேடி வந்துட்டான். நான் இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்துல தான் இருக்கான். என்ன எங்க பாத்துருவானோன்னு பயமா இருக்குப்பா. நான் இங்கதான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன தேடுறானா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமாப்பா? பொண்ணு உயிரோட இருக்காளா செத்துட்டாளான்னு தெரியலன்னு அப்படியே நடிச்சுக்கிட்டு தினம் தினம் ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும்? இரியா இருக்கு உனக்கு. ஹலோ அப்பா. அப்பா, அதுக்குள்ள கட் பண்ணிட்டாரு. இப்போ இங்க இருந்து நம்ம சீக்கிரமா போயாகணும். அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து கூட்டு களவாணித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யோ, இன்னைக்கு இருக்கியா உனக்கு? முதல்ல வேலுவுக்கு போனை போட்டு தகவலை சொல்லிட்டு அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு கச்சேரிய. அக்கா இந்த டைம்ல எதுக்கு கால் பண்றாங்க? என்ன விஷயமா இருக்கும்? சொல்லுக்கா. டேய் 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 தம்பி வேலு, டேய் டேய் இப்பதான்டா அந்த ஓடுகாலி அவங்க அப்பனுக்கு ஃபோன் பண்ணா. என்னக்கா சொல்ற? இப்பவா? இப்பதான்டா ஃபோன் பண்ணா. நீ அவளை தேடுறத அவ பாத்திருக்கா. அவளுக்கு எப்படி தெரியும் நான் இங்க இருக்கேன்னு?
அது எனக்கு தெரியலடா. ஆனா அவ நீ இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்கேன்னு சொல்றாளே. ஏய் விட்டுறாத வேலோல, விட்டுறாத. அவளை எப்படியாவது நீ புடிச்சிடு. அவ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுக்கா. நீ வை, நான் பாத்துக்கிறேன். எப்படி தப்பிப்பான்னு நானும் பாக்குறேன். சுடரு. ஆமா, உன் பேர் என்னப்பா? கவின் அங்கிள். ஓ, கவினா. நல்ல பேரு. ஆமா, உன் கூட யாரும் வரலையா? நீ மட்டுமா வந்த? இல்லையே, ஃபேமிலி கூட தான் வந்தேன். அவங்கெல்லாம் அங்க லேடிஸ் பக்கம் குளிக்கிறாங்க. சரி, நீ ஏன் இங்கே இருக்க? வா, கொஞ்சம் அந்த பக்கமா போய் விளையாடலாம். அந்த பக்கம்லாம் போலாமா அங்கிள்? டேய் வாடா, நான் கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் போலாம், வா. ஆ ஆ. ஜாலியா இருக்குல்ல? இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணு. அங்கிள் இதோ வந்துடுறேன். இன்னையோட நீ காலிட. அச்சச்சோ. எங்க அந்த தமிழ? ஏய், உன்னை குழந்தைங்களை பாத்துக்க தான் அனுப்பணும். இங்க என்ன நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க? அங்க பாரு, கவின் தண்ணியில மூழ்கிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட கேர் இல்லாம இருக்க. சும்மா நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க. கவின், இது வந்துட்டேன்டா. ஐயோ கவின், கவின். கவின், கவின். கவின். ஏய், கவின் தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கான் பார். வா போலாம். வாங்க வாங்க. வா அஞ்சலி. கவின்.
டேய் கவின், are you okay? டாடி எனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல. தண்ணில மூழ்கலையா நீ? இல்ல டாடி, சும்மா விளையாடிட்டு தான் இருந்தேன். விளையாடிக்கிட்டு இருந்தியா? டேய் கவின், பயந்துட்டோம்டா. நீ மூழ்கி மூழ்கி எந்திரிச்சியே கவின். அது சும்மா ஆன்ட்டி. எனக்கு ஏதோ ஆயிடுச்சு, நான் பயந்து ஓடி வந்தேன்டா. விளையாடுனேங்கிற? சாரி டாடி, நான் வேணும்னு பண்ணல. அபி, தமிழ் தண்ணியில முழுகுறா. தமிழ், கவின், உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சுதா தமிழ் தண்ணியில குதிச்சா? நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு எதுவுமே தெரியாது அபி. மறுபடியும் என்ன சொதப்பிடுச்சு? கவின் தள்ளி நில்லு. தமிழ், நான் பேசுறது உனக்கு கேக்குதா? தமிழ், தமிழ், தமிழ். எழு, வா ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாம். அப்பா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காருல்ல. தமிழ் கேக்குதா? தமிழ், தமிழ். என்னாச்சு டாடி? இல்ல தமிழ், உனக்கு எதுவும் ஆகாது. தமிழ், தமிழ். எழு, என்ன பண்ற? பார்த்தா தெரியல, சிபிஆர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எழு, சிபிஆர் பண்ற அளவுக்கு ஒன்னும் சீரியஸா தெரியல. ஒரு நிமிஷம் பொறுமையா இரு, அவளே எழுந்துப்பா. மனோ, எந்த நேரத்துல என்ன பேசிக்கிட்டு இருக்க? இவ மூச்சே இல்லாம இருக்கா. எப்படி பொறுமையா இருக்க சொல்ற? தமிழ், தமிழ். கவின், தமிழ், கவின் நல்லா தான் இருக்கா. கவினுக்கு தான் நீச்சல் தெரியுமே, நீ ஏன் குதிச்ச? ஏமா பாப்பா, உங்க அம்மா கிட்ட கேட்டக்குன்னு சொல்லி கோவப்பட்ட? ஏமா, எந்த ஊர்லமா கேட்டக்கரா இருக்கிறவங்க குழந்தைங்களை உசுறு புசுரா பார்த்துக்குவாங்க. அந்த பொண்ணுக்கே நீச்சல் தெரியல, ஆனா அந்த பையனுக்காக தான் உயிரே கொடுக்க துணிஞ்சிருக்கான். இந்த மாதிரி மனசு யாருக்கும் வராதுமா. உங்க அம்மா யாரு, எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்களை பார்த்துக்க ரொம்ப சரியான பொண்ணு இந்த பொண்ணு தான். அதனால தான் அந்த கடவுளே அமைச்சிருக்காரு. என்ன உடறிட்டு இருக்காரு இந்த ஆள்? சரி வா. வழிவிடுங்க. போ.
சுடர் தானே அது? அவளேதான். கண்ணல சிக்கி தப்பிச்சிட்டாளே. அவ இங்க இருந்து போறதுக்குள்ள அவளை பிடிக்கணும். யோசி யோசி யோசி, விட்டுறாத விட்டுறாத. ஹலோ சார், நான் சுடரை பார்த்துட்டேன் சார். அவ எங்க இருக்கா? சார், நான் அவளை பிடிக்கிறதுக்குள்ள அவ கார்ல ஏறி போயிட்டா சார். இப்போ என்ன பண்ணலாம்? அவ எப்படி பார்த்தாலும் விஜிபி எக்ஸிட் வழியா தான் வெளியே வரணும். அங்க ஒரு செக் போஸ்ட் போட்டு எல்லா வண்டியும் செக் பண்ணுங்க. சரிங்க, அவ இந்த வண்டியில இருக்கா பாருங்க. நாங்க வந்துகிட்டே இருக்கோம் சார். சார், இன்னைக்கு அவளை பிடிச்சா ஆகணும் சார். கண்டிப்பாங்க சார், விட்டுறாதீங்க. ஆ ஆ. உன்னை நீ பெரிய தைரியசாலின்னு சொன்ன, ஆனால் ட்ரெயின் ரைடில் ஜர்க்கானு பயந்து கத்திட்டேன். இதான் உன் தைரியமா? நீயும் தாண்டா ஸ்விம்மிங் தெரிஞ்சும் ஸ்விம்மிங் பூலில் பயந்துட்ட. அப்படின்னா நீயும் பயந்தாங்கல்லையா? உண்மையிலேயே நீ தண்ணியில் மாட்டிக்கிட்டேன்னு நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். ஆனால் நீ வந்துட்ட. அப்படி பார்த்தா நீங்க 3 பேருமே பயந்தாங்கோலிங்க தான். நான் தான் சேஃப்டி லாக் கழண்டும் பயப்படாம இருந்தேன். அதனால நான் தான் ரொம்ப தைரியமானவ. தமிழ், ஆர் யூ ஓகே? ஓகே தான் சார். இல்ல, உன்னை பார்த்தா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல, ஐம் ஓகே சார். ஸ்விம்மிங் பூல்ல விழுந்ததுல இருந்து ரொம்ப பயந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் வேணா கொஞ்ச நேரம் ஏசி ஆஃப் பண்றேன். யூல் ஃபீல் பெட்டர். எல்லா வண்டியும் செக் பண்ணி தானே அனுப்புறீங்க? சார் ஆமாம் சார். சார் இப்போ தான் கால் பண்ணி சொன்னார். எல்லா வண்டியும் செக் பண்ணி தான் சார் அனுப்புகிறோம்.